இல்லை, தமிழ்நாட்டிற்குள் இந்த போதை கலாச்சாரம் வந்து ஒரு காலத்தில் லிக்கராக இருந்தது. இன்றைக்கி வந்து பவுடராக மாறி இருக்குது. ஹெராயின், கொக்கைன் நிறைய சொல்கிறாங்க, விதவிதமாக சொல்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப தப்புங்க. இப்போ நல்லவர்களும் வந்து நம்ம சந்தேகப்படுற சூழலுக்கு வந்துடுறாங்க. அடுத்து ஜீவா தாங்கிறாங்க. ஆர்யா வந்து ஆர்யா, விஷால் இவங்க எல்லாமே ஒரு கூட்டம். இந்த 3 எழுத்து நடிகரும் இதில் மாட்டியுள்ளார் அப்படின்னு சும்மா போகிற போக்கில் நீங்கள் எந்த 3 எழுத்து நடிகர் வேணாலும் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறது தவறான விஷயமா மாறுதில்லை சார். ஆக்சுவலாக இப்போ லோகேஷ் கனகராஜ் மாதிரி டைரக்டர்கள் இப்போ இந்த வழக்கில் சம்மந்தப்பட்ட பிரசாத்துங்கிற நபர் வந்து ஸ்ரீகாந்த்கிட்ட எப்படி வராரு? பல பேரை இங்கே வளைக்கலாம். அவங்க வந்து இன்னும் 10 பேரை சொல்லுவாங்க. நமக்கு பிஸ்னஸ் வந்து நல்லாயிருக்கும். செலிபிரிட்டிகிட்டே எப்போவுமே வந்து சந்தேகப்பட்டு போலீஸ் வராது அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இங்கே உள்ளே வராங்க அவங்க. இல்லைனா இவரை வச்சு படம் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? வணக்கம், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிராணேஷ். இன்னைக்கு என் கூட சினிமா விமர்சகர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் அந்தரன் அவர்கள் தான் இருக்காங்க. அவர்கிட்ட தான் பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். ஓகே சார், அண்ட் ரீசெண்டாக இந்த பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஸ்ரீகாந்த் அவர்களாக இருக்கட்டும், இல்லை கிருஷ்ணா அவர்களாக இருக்கட்டும், அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. இந்த ஒரு ட்ரக் கேஸ் இஷ்யூஸை எப்படி பார்க்குறீங்க? அதுவும் சினிமாவுக்குள்ளே அந்த ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, தமிழ்நாட்டிற்குள் இந்த போதை கலாச்சாரம் வந்து வந்திருக்கு. அதாவது ஒரு காலத்தில் லிக்கராக இருந்தது. இன்றைக்கி வந்து பவுடராக மாறி இருக்குது. ஹெராயின், கொக்கைன் நிறைய சொல்கிறாங்க, விதவிதமாக சொல்கிறாங்க. அந்த கலாச்சாரம் இப்போ திரையுலகத்தில் வந்திருக்கிறது இப்போ தான் புதுசு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அது வந்து தலை குப்புற அடிச்சுட்டு விழுறது தான் அவங்களுடைய பாணியாக இருந்திருக்கு. முதல் முறையாக இந்த மாதிரி விவகாரங்கள் உள்ளே வர்றது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. அதை விட பேரதிர்ச்சி என்னென்னா, நாம் ரொம்ப நல்ல அபிப்பிராயம் வச்சுருந்தவங்க இதுக்குள்ளே மாட்டுறாங்களேங்கிறது தான். இப்போ ஸ்ரீகாந்தெல்லாம் அவர் மேலே எந்த குறையுமே நம்ம சொல்ல முடியாது. அப்படி வளர்ப்பும் அப்படி அவருடைய தனிப்பட்ட முறையில் நம்ம ரொம்ப பழகியிருக்கோம். அவரோட பல வருடங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கோம். அவர் ஒரு தப்பான ஆளே கிடையாது. அவ்வளவு நல்ல மனிதர். குணத்துலேயும் சரி, இந்த மாதிரி மற்ற இந்த கெட்ட விஷயங்கள்லேயும் சரி, அதுக்குள்ளே அவர் போகவே மாட்டார். ஸோ அப்படி ஒரு நல்ல மனிதர் எப்படி இதுக்குள்ளே வந்தார்? ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இதுக்குள்ளே கொண்டு வந்து தள்ளிடுமா அப்படின்லாம் ரொம்ப ஆச்சரியமாகவும் அது பக்கம் வருத்தமாகவும் இருக்குது. ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய சிக்கலில் போய் மாட்டிட்டார் அவர். இதுலேருந்து அவர் மீண்டு வர்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம். அவர் எப்படியாவது வந்துடணும்னு தனிப்பட்ட முறையில் நான் நினைக்கிறேன். அதே நேரத்தில் இந்த மாதிரி போதை கலாச்சாரங்கள் இங்கே கட்டாயமாக ஒழிக்கப்படணும். இது வந்து ரொம்ப ஒரு இரும்பு கரம் கொண்டு அடக்குனா தான் இது வந்து, ஏன்னா ஸ்கூல் வரைக்கும் பரவிடுச்சு. ஆமாம், இன்றைக்கி திரையுலகத்தை சார்ந்தவர்கள் இதை ரொம்ப ஈஸியாக பயன்படுத்துகிறாங்கன்னெலாம் சொல்லப்பட்டாலும் கூட இது அதை தாண்டி ஸ்கூலு, ஐடி நிறுவனங்கள்னு ரொம்ப பரவிட்டு இருக்குது. இது ரொம்ப பெருகுச்சுன்னா நாளைய தலைமுறையே ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஸோ அப்படி இருக்கும்போது இதில் பாரபட்சம் இல்லாமல் நடவடிக்கை எடுக்கணுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் இவங்கெல்லாம் எப்படியோ போய் உள்ளே சிக்கிட்டாங்க. இது மீண்டு வரணுங்கிறது நம்முடைய பிரார்த்தனை. கண்டிப்பாக சார். ஆனால் அது வந்ததுக்கப்புறமா இன்னும் திடுக்கிடுற மாதிரி பல பேருடைய பேர் சொல்கிறாங்க. எனக்கு அதில் ரொம்ப இதுவாக இருக்கிறது, ஒரு சில பேர்லாம் அவங்களே சொல்லலைனாலும் சும்மா சோஷியல் மீடியாவில் எனக்கு ஒரு பேஜ் இருக்குது, நான் சொல்ல முடியுங்கிறதுக்காக பல நடிகர்களுடைய பேரை உள்ளே எடுத்து போகிறதுங்கிறத நீங்கள் எப்படி சார் பார்க்க? அது ரொம்ப ரொம்ப தப்புங்க. இப்போ இந்த திரையுலகத்தில் இருக்கிறவங்களாவது ஏதோ ஒரு வகையில் தொடர்பு இருக்கும் அவங்களுக்கு. இப்போ அவங்க படப்பிடிப்பில் சம்மந்தப்பட்ட ஒருத்தர் வந்து இவங்களுக்கு நெருக்கமானவராக இருப்பார். அங்கே என்ன நடந்ததுன்னு இவருக்கு சொல்லியிருக்கலாம். அல்லது பத்திரிகையாளர்கள் உள்ளே போகும்போது ஏதோ ஒன்று அவங்க தவறுகள் நடந்ததை நேராக பார்த்துருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இவங்க சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது. எங்கேயோ ஒருத்தன் யாருன்னே தெரியாமல் யாருடைய ஃபோட்டோவை போட்டு அடுத்து இவர் தான் அப்படின்னு போடும்பொழுது நல்லவர்களும் வந்து நம்ம சந்தேகப்படுற சூழலுக்கு வந்துடுறாங்க. பாருங்களேன், ஜீவா ஃபோட்டோவெல்லாம் போட்டு அடுத்து ஜீவா தாங்கிறாங்க. அவருக்கு அந்த பழக்கமே கிடையாது. அவர் குடிப்பழக்கமும் கிடையாது, இந்த மாதிரி பழக்கங்களும் கிடையாது. அவரை கொண்டு வந்து ஒரு ஃபோட்டோவை போட்டு வச்சுருக்காங்க. இது மாதிரி நிறைய பேரை நம்ம வந்து இப்போ ஆர்யா வந்து ஆர்யா, விஷால் இவங்க எல்லாமே ஒரு கூட்டம். இப்போ இவர் யார், இப்போ வெங்கட் பிரபு, அப்புறம் இந்த இவர் இன்னும் நிறையா இப்போ வச்சிங்களேன், அது ஒரு செட்டு ஆர்யா. ஆனால் ஆர்யா வந்து குடிக்கவே மாட்டார். ஓகே, ரொம்ப மிஸ்டர் க்ளீன்னா ஆர்யா. அவருக்கு வந்து உடம்பை கவனமாக வச்சுக்கணும், ஜிம்முக்கு போகணும். இப்போ இந்த பாடி மெயின்டெனன்ஸில் அவர் ரொம்ப கவனமாக இருப்பார். இந்த மாதிரி விஷயங்களுக்கு போக மாட்டார். ஆனால் பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கூட்டத்தோடு இருக்காரா, அப்போ வந்து இவர் கட்டாயமாக குடிப்பார். இவங்களாம் முடிவு பண்ணிக்கிட்டு ஒரு கருத்தை சோசியல் மீடியாவில் போட்டு நல்லவங்களையெல்லாம் தப்பு தப்பாக சொல்ல வேண்டியது. அது கேட்கும்போது நமக்கு இதை விட ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது, முன்னாடிலாம் இந்த புக்கில் 3 வரியில்
யாரோ ஒருத்தரை பற்றி தவறாக எழுதுகிற மாதிரி இந்த 3 எழுத்து நடிகரும் இதில் மாட்டியுள்ளார் அப்படின்னு சும்மா போகிற போக்கில் நீங்கள் எந்த 3 எழுத்து நடிகர் வேணாலும் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறது தவறான விஷயமா மாறுது இல்லை சார்? ஆமாம், அது அந்த எத்திக்ஸ் எல்லாம் இன்றைக்கி யார்ட்டையுமே இல்லைங்க. இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் கருத்து சொல்கிறவங்க, கமெண்ட் போடுறவங்க, செய்திகளை வந்து உருவாக்கி போடுறவங்க, இவங்க எல்லாருக்குமே ஒரு எத்திக்ஸே இல்லாமல் என்னெல்லாம் தோணுதோ உள்ளபடியே வந்து ஹெராயினையும் கொக்கைனையும் எடுத்துக்கிட்டவங்க இவங்க தான் போல இருக்குது. அவ்வளவு மோசமான கற்பனைக்கு போயிட்டாங்க. என்னென்னவோ போடுறாங்க. ரொம்ப கேட்கும்போது அருவருப்பாக இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அருவருப்பாக இருக்குது. ஆனால் சார் இப்போ நம்ம சினிமாவில் இது பண்ணுறங்கிறது சொல்கிறோம். ஆனால் சினிமா படங்களில் இது அதிகமாக காட்டப்படுறதும் இதுக்கான ஒரு பிரச்சனை நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, ஆக்சுவலாக இப்போ லோகேஷ் கனகராஜ் மாதிரி டைரக்டர்கள் படத்தில் காமிக்கிறாங்க. இது வந்து எங்கேருந்து உருவாகுது, எப்படி வருது, இந்த சமூகத்துக்குள்ளே எப்படி அது புறையோடி போகுதுங்கிறத காமிக்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்குங்கிறதுனால காமிக்கிறாங்க. ஆனால் அதுவே வந்து பரவலாக இல்லை. இப்போ நம்ம 100 பேரை பார்த்தா அதில் ஒருத்தன் அந்த மாதிரி இருப்பான். அதை வந்து பொதுவான ஒரு விஷயமா மாற்றுறது சினிமாவினுடைய தவறாக கூட இருக்கலாம். ஆனால் அதை பார்த்துட்டு ஒருத்தன் கெட்டு போயிட்டான்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அதில் வந்து அப்படி பயன்படுத்துகிற ஒருவனுக்கு கிடைக்கிற நீதி என்ன கடைசியிலன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அடிபட்டு சாவான், இல்லைன்னா குண்டடிப்பட்டு சாவான், இல்லைன்னா யாராவது கொலை பண்ணுவாங்க படத்தில். ஸோ அப்படி தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது அதை பார்த்துட்டு ஒருத்தன் மாறினான்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இங்கே ஃப்ரெண்ட் சர்க்கிள்னு ஒன்று இருக்குல்ல, அது ஸ்கூலு, காலேஜு, ஐடி, கேரிடர், இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையுமே இந்த நட்பு வட்டாரம்ங்கிறது எங்கேருந்தோ கொண்டு வந்துடுறாங்க. இந்த மாதிரி வியாபாரிகளுக்கும் எந்தெந்த இடத்த குறி வச்சா நம்ம வந்து வியாபாரம் பிரமாதமாக இருக்கும்னு நினச்சி கரெக்டாக அங்கே போய் எப்படியோ உள்ளே அவங்களுக்குள்ளே மிங்கிள் ஆகி பண்ணிடுறாங்க. இப்போ பாருங்களேன், இப்போ இந்த வழக்கில் சம்மந்தப்பட்ட பிரசாத்துங்கிற நபர் வந்து ஸ்ரீகாந்த்கிட்ட எப்படி வராரு? வரும்போதே ஒரு நோக்கத்தோடு வராரு. இவர் ஒரு நடிகர், இவரை நம்ம கைக்குள்ளே போட்டுக்கிட்டோம்னா இவர் மூலமாக இன்னும் பல பேரை இங்கே வளைக்கலாம், அவங்க வந்து இன்னும் 10 பேரை சொல்லுவாங்க, நமக்கு பிஸ்னஸ் வந்து நல்லாயிருக்கும், செலிபிரிட்டிகிட்டே எப்போவுமே வந்து சந்தேகப்பட்டு போலீஸ் வராது அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இங்கே உள்ளே வராங்க அவங்க. இல்லைனா இவரை வச்சு படம் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? படம் எடுத்து அந்த படத்துக்கு தர வேண்டிய சம்பளத்துக்கு பதிலாக இதை வச்சுக்கன்னு கொடுத்து மெல்ல மெல்ல எப்படி உள்ளே இழுக்கிறாங்க பாருங்கள். அப்போ நீங்கள் என்ன தான் கவனமாக இருந்தாலும் ஏன் பணம் மாட்டிக்கிச்சு. இப்போ 15 லட்ச ரூபா அவர் தர வேண்டியது இருக்குது, அல்ல 10 லட்ச ரூபா தர வேண்டியது இருக்குன்னா அந்த பணம் வராதுன்னு ஒரு முடிவு எடுக்கிறாரு. அப்போ ஏதோ ஒன்று அவங்க கொடுக்குறத வாங்கிப்போம், அதை நம்ம எங்கேயாவது கொடுத்து நம்ம காசை எடுத்துப்போங்கிற ஒரு எண்ணம் வருது இல்லை. ஸோ அதுதான் இன்றைக்கி சட்டத்திற்கு புறம்பான ஒரு வேலையாக மாறுது. ஸோ அதனால் அப்பாவிகளாக இருந்தாலும் போய் மாட்டிக்கிறாங்க, விவரமானவர்களும் மாட்டிக்கிறாங்க. எப்படியோ அந்த கும்பல் வந்து இவங்களை வலைக்குள்ளே கொண்டு வந்துடுது. சார் அதாவது நல்லா படித்தவங்க, ஓரளவுக்கு விவரமானவர்களே இப்படி போய் மாட்டிக்கிட்டாங்கன்னா, இந்த அப்பாவி பசங்க, சின்ன சின்ன பசங்க 10th 11th படிக்கிற பசங்கள்லாம் சர்வசாதாரணமாக இதுக்குள்ளே போகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்களெல்லாம் ரொம்ப ஈஸியாக ஏமாற்றிடலாம்ல. ஸோ இதை வந்து கட்டுப்படுத்துறது ரொம்ப ரொம்ப அவசியம், இல்லாமல் செய்வது இன்னும் அவசியம். ஸ்ரீகாந்த் அவர்கள் டைரெக்டாக அதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டார் அங்கேயே இதில். ஆனால் கிருஷ்ணா அவர்களுமே வந்து இப்போ வந்து இன்றைக்கி கைது செய்யப்பட்டிருக்கார். இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? கிருஷ்ணா அவர்கள் பற்றி எப்படி பார்க்குறீங்க? ஸ்ரீகாந்தை பொறுத்தளவுக்கு அதான் சொல்கிறேனே, அவர் வந்து பேசிக்கலாகவே ஒரு கரப்டான ஆளாக இருந்தாருன்னா முதல்ல ஜிபே பண்ணியிருக்க மாட்டார். அவருக்கு தெரியும் நாளைக்கு எங்கேயாவது நம்ம மாட்டுவோம், அப்போ நம்ம ஜிபே பண்ணோம்னா இது வந்து ஒரு எவிடன்ஸாக மாறும், எது வாங்கினாலும் கேஷ் கொடுத்து வாங்குவோம் அப்படின்னு அவர் நினச்சிருப்பார். அப்போ பேசிக்கலாக அவர் தப்பான ஆள் கிடையாது. அதனால தானே அவர் இது தப்புன்னே தெரியாமல் ஒரு வேலையை செய்கிறார், ஜிபே பண்ணுறாரு. அப்போ இன்றைக்கி தெரிஞ்சு போச்சு, மாட்டிக்கிட்டோம் அப்படின்னோடனே கடகடன்னு எல்லாத்தையுமே அவர் சொல்லிட்டார். ஜட்ஜ் வரைக்குமே சொல்லிட்டார். அங்கே போய் ஆமாங்க நான் பண்ணது தப்பு தான்ட்டார். இப்போ நாளைக்கு கோர்ட்டில் வாதாடுற வக்கீலுக்கு பெரிய சவாலாக இருக்கும். இப்போ ஜட்ஜு முன்னாடியே ஒரு வாக்குமூலம் கொடுத்துட்டாரு, நீங்கள் என்ன வாதாடுறீங்கன்னு கேட்பாங்கல்ல. ஸோ அது கூட தெரியாத ஒரு அப்பாவியாக போய் மாட்டிக்கிட்டு இருக்காரு பாருங்கள். கிருஷ்ணாவை பொறுத்தளவுக்கு இது எப்படியாவது இதுலேருந்து வெளியில் வந்துடணும், என்னத்தை சொல்லியாவது வந்துடணும்ட்டு, நான் இல்லை, நான் குடிக்கல, நான் பண்ணலன்னு பயங்கரமாக மறுத்துருக்காரு. அதே மாதிரி அவருக்கு எவிடன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒன்றும் பெருசாக சிக்கலை. வீட்டில் போய் சர்ச் பண்ணியிருக்காங்க, ஒன்றும் கிடைக்கல. அவர் வந்து என்னுடைய உடல்நிலை இப்படி இருக்குது, நான் வந்து இதெல்லாம் எடுத்துக்க முடியாத அளவுக்கு இருக்கேன், என் உடல்நிலையே அப்படி இருக்குது, அப்புறம் நான் எப்படி எடுத்துப்பேன், நான் ஆஞ்சியோக்கு மாத்திரை சாப்பிட்றேன்னு மருத்துவ சான்றிதழ்லாம் கொடுக்குறாரு. அதற்கப்புறம் வந்து அவருடைய செல்ஃபோன் எடுத்து அவருடைய ஜிபே ரிப்போர்ட்லாம் பார்த்தா அவர் வந்து ஒரு நபருக்கு தொடர்ந்து பணம் அனுப்புகிறாரு. அந்த நபருக்கும் அந்த பிரதீப்புங்கிற நபருக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அப்போ பார்க்குறாங்க அங்கேருந்து இங்கே வந்து இங்கேருந்து இங்கே வருது. அப்போ இந்த கனெக்ஷனை போட்டு பார்த்தா கரெக்டாக லாக் ஆகுறாரு. ஸ்ரீகாந்தாவது வாங்கி கன்சியூம் பண்ணார், அவர் வந்து பயன்படுத்தினார். இவர் வாங்கி மற்றவங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அது மிகப்பெரிய கிரைம். ஸ்ரீகாந்த் பண்ணதை விட பெரிய கிரைம் கிருஷ்ணா பண்ணது தான்.
இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. என்னென்னா இப்போ நல்ல பெற்றோர்கள் அவங்களுக்கு இப்படி இருக்காங்களேங்கிறது. அப்போ கிருஷ்ணாவோட அப்பா பட்டியல் சேகர் இருக்கார், நிஜமாக ரொம்ப நல்ல மனிதர். அவர் ஒரு சினிமா தயாரிப்பாளர், அவர் ரொம்ப நல்ல மனுஷன், எல்லாருக்கும் அவர் வந்து பிடிக்கும். அப்படி ஒருத்தர். அவருடைய மகன் வந்து இப்படி ஒரு தவறு செய்யும்போது இண்டஸ்ட்ரியில் எல்லாருமே வருத்தப்படுறாங்க, என்னையா இப்படி போய் இந்த பையன் இருந்துட்டானே அப்படின்ட்டு. ஸோ அதனால் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர்களே இப்படி வீணாக போகிறது தான் நமக்கு கவலையாக இருக்குது. ஆனால் சார் இப்போது இது மாதிரி இன்னும் சினிமாவில் நிறையா பேர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? ஏன்னா இது போகிற வேகத்தை பார்த்தா இன்னும் பலருடைய நேம் வரும் வரை அந்த மாதிரி தான் போட்டு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இன்னும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? நிறைய இருக்குது. இப்போ ஆக்சுவலாக இந்த சென்னை காவல்துறை ஆணையரை பொறுத்தளவுக்கு அவர் ரொம்ப கெடுபிடியான ஒருத்தர். இவர் வந்து அவ்வளவு சீக்கிரம் இதை விட மாட்டார். அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவர் பின்தொடர்ந்து போய் அதை வந்து கட்டாயமாக தண்டனைக்கு உட்படுத்துவாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே நேரத்தில் அதிகாரத்தின் பலம்ங்கிறது வேறு. இப்போ நாளைக்கு வந்து அங்கே போய் சரண்டர் ஆகுறாங்கன்னு வைங்க, ஏன்னா நீங்கள் தான் காப்பாற்றணும், வேறு வழியில் போய் விழுந்துட்டாங்கன்னா அங்கிருந்து ஒரு உத்தரவு வந்ததுன்னா இவங்க கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? சட்டம் அதற்கப்புறம் தன் வேலையை கரெக்டாக செய்யுமா? இந்த மாதிரி 1000 கேள்விகள் மக்களுக்கும் இருக்குது, நமக்கும் இருக்குது இல்லையா? ஸோ அதனால் ஏன்னா நம்ம நிறைய பார்க்குறோம், இங்கே பல விஷயங்கள் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால் தள்ளி போடப்படுது அல்லது இல்லாமல் ஆக்கப்படுது. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம். அப்போ எல்லாத்தின் மீதும் ஒரு சந்தேகமும் நமக்கு வருது. ஆனால் இது சரியான பாதையில் இந்த வழக்கோ அல்லது மற்றவர்களோ கரெக்டாக உள்ளே கொண்டு வந்து அவங்களுக்கும் தண்டனைகள் வாங்கி தரப்பட்டால் அடுத்து வர்ற சமூகம் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போவே வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய பயம் வந்துருச்சு எல்லாருக்கும். இப்போ நாம் நினச்சி பார்க்காதவங்களாம் போய் மாட்டுறாங்க. அப்போ நாம் இனிமேல் கவனமாக இருக்கணும். இது வரைக்கும் ஏற்பட்ட நட்பு எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருப்போம் அப்படின்னு பல பேர் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் நீங்கள் எடுத்து வச்சிங்க, இன்னொரு 6 மாதத்தில் இங்கே பார்ட்டி கலாச்சாரமே ஒழிஞ்சிடும். இப்போ இவங்க அடுத்தடுத்து இன்னும் 3-4 பேர் உள்ளே போனாங்கன்னா இந்த பார்ட்டி கலாச்சாரங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கவே இருக்காது சினிமா இண்டஸ்ட்ரியில். அப்படி வந்து கவனமாக வந்துடுவாங்க. பட் அப்படி ஒரு கெடுபடியான ஒரு நடவடிக்கை இவங்க எடுக்கணும். அண்ட் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தால் ஆக்சுவலி இந்த ஒரு விஷயத்தை ஒழிச்சிட்டாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கே ரொம்ப நல்லது தான். நிறைய விஷயங்கள் பேசணும். இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார்.